நான் என்ன சொல்கிறேன்னா 2024 டாப் 10 மூவிஸ் பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகலாம். 10th பிளேஸில் பிளாக் நந்தன் அலங்கு படத்தை வைக்கிறேன். 9th பிளேஸில் ஜமா. எத்தனை தெருக்கூத்து படம் வந்தாலும் மக்கள்கிட்ட ரீச் ஆக இந்த படம் பேசப்படும். 8th பிளேஸில் விமல் நடித்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ரோட் மூவிஸில் இது ஒரு நல்ல படம், யாருக்கும் தெரியாமல் போச்சு. 7th பிளேஸில் த பர்ஃபெக்ட் கமர்ஷியல் மூவி கருடன். 6th பிளேஸில் லப்பர் பந்து. வருஷத்துக்கு 2-3 கிரிக்கெட் படம் வருது. எத்தனை படம் இனிமேல் வந்தாலும் இதுக்கு முன்னே வந்திருந்தாலும் லப்பர் பந்து ஒரு மைல்ஸ்டோன் படமாக இருக்கும். டாப் 5ல வைக்க வேண்டிய படம், ஆனால் டாப் 5 இதை விட பயங்கரமாக இருக்குது. 5th பிளேஸில் வாழை. 4th பிளேஸில் மெய்யழகன். இப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே எழுதி நம்மளையும் அந்த ஃபீலிங்குள்ளேயே மிதக்க வச்ச படம். தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது அத்தியாயம். 3rd பிளேஸில் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல் நம்ம எல்லோருக்கும் ஆனது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 2nd பிளேஸில் அமரன். நம்ம நாட்டுக்காக இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாண்டான்னு நம்ம பிளட் வெயின்ஸ்ல ஏத்தி விட்டுட்டு போன படம். டாப் 1ல மகாராஜா. சாதாரண ஸ்கிரிப்டுக்கு என்ன ஒரு ரைட்டிங், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு மேக்கிங். 2024ஓட பெஸ்ட் மூவின்னு சீல் குத்தப்பட்ட படம்.